முப்படை பயிற்சி மையத்தின் சார்பாக வரவிருக்கும் காவலர் தேர்வுகளான சார்பாய்வாளர் மற்றும் இரண்டாம் நிலை காவலர் தேர்வு அட்மிஷன் தொடங்கி நடைபெற்று வருகிறது. ஸோ இவங்களுக்கான பாடக்குறிப்புகளும் வருகப்பட்டுதான் வருகிறது. புக்ஸ் அண்ட் தென் கிளாஸஸ்க்கான அட்மிஷன்ஸ் பற்றின டீட்டெயில்ஸ் உங்களுக்கு வேணும்னா கீழே டிஸ்பிளே ஆகிற கான்டாக்ட் நம்பரை கான்டாக்ட் பண்ணி இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுக்கோங்க. தேங்க்யூ. ஹாய் கைஸ், வெல்கம் டு முப்படை ட்ரைனிங் அகாடமி. ஸோ வெள்ளிக்கிழமை காலை காத்தால ஒரு நல்ல நியூஸோட தான் நான் உங்களை மீட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லியிருக்கலாம். ஸோ இன்று நம்ம தமிழக பட்ஜெட் தாக்கல் ஆகி கொண்டிருக்கோம். அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு காவல்துறையில் காலி பணியிடங்களை பற்றிய ஒரு சிறு இதுதான் பார்த்து இந்த பிக்சர்ல நீங்க பார்த்துட்டு இருக்கீங்க. அதாவது காலி பணியிடங்கள் பொறுத்தவரை முதல் மற்றும் இரண்டாம் நிலை காவலர்களுக்கு 11,084 காலி பணியிடங்கள் இருப்பதா சொல்லியிருக்காங்க. அப்ப இரண்டாம் நிலை காவலர்களுக்கான தேர்வு வருவதுன்றது உறுதின்னு சொல்லிட்டாங்க. ஏன்னா ஆல்ரெடி வெப்சைட்ல அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. ஸோ கண்டிப்பா இந்த வருடம் ஆகஸ்ட் மாசம் நோட்டிபிகேஷன் எதிர்பார்க்கலாம். இல்ல அதற்கு முன்னதாக கூட நமக்கு இந்த எஸ்ஐ எக்ஸாம்ஸ் மேபி முடிஞ்சிச்சுன்னா அதுக்கப்புறமா கண்டிப்பா கிளியர் பண்ணிடுவாங்க. ஏன் இன்னும் நோட்டிபிகேஷன் விடலைன்னா மேபி எஸ்ஐ இப்போ அப்ளை பண்ணிட்டு இருக்காங்க ஆன்லைன்ல. ஸோ அந்த ஒரு பிஸி ஷெட்யூல்ல இன்னொரு இதையும் லிங்க் பண்ணிட மாட்டாங்க. பிசியும் போட்டாங்கன்னா கொஞ்சம் பிஸி ஆயிடும் சர்வர். ஸோ அதனால எஸ்ஐ இதெல்லாம் முடிஞ்சிட்டோடனே ப்ராசஸ் ஓரளவு கம்ப்ளீட் ஆன தான் பிசிக்கான நோட்டிஃபிகேஷன் வெளியிடுவாங்க. ஆக மொத்தத்தில் நம்ம ஒரு ஜூலை அல்லது ஆகஸ்ட் மாசம் எதிர்பார்க்கலாம் நோட்டிஃபிகேஷனை. ஸோ இந்த இடத்துல தெளிவாக கொடுத்துருக்கிறது பெண் உதவி ஆய்வாளர்களுக்கு 443 காலி பணியிடங்களும் ஆயுதப்படை உதவி ஆய்வாளர்கள் அதாவது ஏஆருக்கு பார்த்தீங்கன்னா 440 காலி பணியிடங்களும் சொல்லியிருக்காங்க. ஸோ ஏறத்தாழ இப்போ நமக்கு வந்திருக்கிறது டோட்டல் எஸ்ஐக்கு 444 வந்திருக்கு. மேபி இந்த வேகன்சி லிஸ்ட்ல இது வேணா இன்க்ரீஸ் ஆகலாம். ஏன்னா இது டென்டேட்டிவ் வேகன்சி தான். அட் த டைம் ஆஃப் போஸ்டிங் பார்த்தீங்கன்னா மேபி கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணலாம். வேகன்சி எப்பவுமே வேகன்சி அதிகரிக்க வாய்ப்புகள் இருக்கு. அதே மாதிரி இல்ல அதிகரிக்கவில்லை என்றால் அடுத்த ரிக்ரூட்மெண்ட் இதற்கு அடுத்தது உடனே வரும் திருப்பியும் எஸ்ஐக்கு. அப்போ இப்போ டிகிரி படிச்சுட்டு இருக்கோம் கேட்குறீங்களா, நாங்களாம் எஸ்ஐ ஆக முடியுமா? அப்போ அவங்களுக்கும் ஒரு வாய்ப்பு இருக்கு. அதே நேரத்தில் இன்னொரு தகவலும் சொல்லியிருக்காங்க. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா நம்மளுடைய காவல்துறைக்கு எத்தனை கோடி ரூபாய் நிதி ஒதுக்கியிருக்காங்கன்னா 10,285 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கியிருக்காங்க. ஸோ அப்போ கண்டிப்பா எல்லாத்தையுமே நடப்பாங்க. அதே மாதிரி ஃபயர் சர்வீஸ்க்கும் பார்த்தீங்கன்னா 496 கோடி ரூபாய் நிதியை ஒதுக்கியிருக்காங்க பட்ஜெட்ல இப்போதைக்கு. ஸோ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதன் மூலமா தெரிவிக்கிறது கண்டிப்பா எக்ஸாம்ஸை நடத்துவதற்கான வாய்ப்புகள் அதிகப்படியாக அவங்க உருவாக்கி கொடுத்துருக்காங்க. ஸோ அப்போ இந்த வருடம்ன்றது எக்ஸாம்ஸ் கண்டிப்பா நடக்க போகுது. ஸோ இப்பயும் நீங்க குழம்பிட்டு இருப்பீங்க, எக்ஸாம் வருமா, பிசி எக்ஸாம் வருமா, இந்த கேள்வியே கேட்டுட்டு இருந்தீங்கன்னா எக்ஸாமுக்கு முன்னாடி நாள் வரையும் நீங்க இந்த கேள்வியோட தான் வாழ்ந்துட்டு இருக்கணும். அதை நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஸோ கேள்வியோட வாழ பழகாதீங்க, கேள்விக்கான பதிலா மாற ட்ரை பண்ணுங்க. அதனால தயவு செஞ்சு இப்பயே படிக்க ஆரம்பிச்சிடுங்க. ஸோ நோட்டிபிகேஷன் வந்தோடனே தான் நான் படிப்பேன் நீ ஸ்டார்ட் பண்ணனா கண்டிப்பா சொல்றேன் காவலர் நீ ஆக மாட்டே. அது நீங்க உங்க மனசு வருத்தப்பட்டாலும் சரி கண்டிப்பா காவலர் உன்னால ஆக முடியாது. நான் அந்த குறிப்பிட்ட டைம்ல குறைஞ்ச டைம்ல உன்னால பண்ண முடியாது. எஸ்ஐக்கு வேணா கூட டேட் வில் பி இன்டிமேட்டட் லேட்டர்னு கொடுத்துருக்கலாம். பட் பிசிக்கு டேட்டோட தான் உனக்கு நோட்டிபிகேஷனே வரும். ஸோ அப்படி ஒரு எக்ஸாமுக்கு நீ படிச்சு நான் காவலர் ஆகணும்னு நீ நினைக்கிற உன் மனசுல அந்த உறுதி இருக்குன்னா தயவு செஞ்சு உன்னுடைய ப்ரிப்பரேஷனை முதல் அடியை இப்பயே எடுத்து வச்சுட்டு அப்பதான் நீ படிச்சு பாஸ் ஆகிறதுக்கு வசதியா இருக்கும். ஸோ இந்த ஒரு நியூஸோட நான் முடிச்சுக்கிறேன் இந்த வீடியோவை. ஸோ எல்லாரும் நல்லா படிங்க. All the very best for your upcoming exams. Thank you.